ரஞ்சனி ரஞ்சனி செத்தான் 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 பாரு இன்னைக்கு. இப்ப சொல்றேன் பாரு உன்னை. டேய் வந்து வாச்சிருக்க பாரு. ரஞ்சனி அம்மா ரஞ்சனி. ச்சே ச்சே இந்த தடவையும் தப்பிச்சிட்டான். இவ்வளவு கத்துற இந்த பைத்தியக்கார பையன் மாவனுக்கு காதுல விழுதான் பாத்தியா? என்ன ரம்யா? இவ்வளவு நேரம் நான் மாங்குன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், காதுலயே வாங்கிக்கல. இப்ப நீ வந்து ஒரு தடவை கூப்பிட்டவன நொன்னு கேக்குறான். அப்பா ஏன்பா இப்படி கத்துற? சாதாரணமா கூப்பிட. அண்ணே என்னன்னு எப்ப பார்த்தாலும் அவனை அடிக்க பாஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்ல. யாரு இவனா? சரி இவனை விடு, எக்க இடக்கட்டு தொலையிட்டோம். ஆமா அந்த சுப்பு வீடு ஏன் பூட்டி கிடக்கு? அவங்க எல்லாரும் எங்க? போலீஸ் வந்து மொத்தமா எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா என்ன? என்ன வீடு பூட்டி இருக்கா? எனக்கு தெரியல. என்ன என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்ன ரஞ்சினி நீ அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வீட்டுல உட்காந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க அண்ணே, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ரம்யா ஸ்டவ்ல பொரியல் வச்சிருக்கேன், சிம்ல வச்சிடு, தீஞ்சிட போகுது. எங்க போனாங்கன்னு தெரியலையே. டே சம்பத், கேம் நல்லா பார்த்து விளையாடுடா. எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் தோத்துற ரம்யா. இந்த தடவையும் ஊத்திக்கொண்டா நல்லா எழுதி வச்சுக்கோ. எப்படி ரம்யா அவளை கரெக்டா சொல்ற? எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. ஐயோ பாவம். அடிச்ச கொன்றுவேன். என்ன நக்கலா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மாமா, சம்பத் சொன்னா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. என்னடா சம்பத் இதெல்லாம்? அவருக்கு மனசு சரியில்லை. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத ரம்யா. ஐயோ அண்ணே கொடுங்க அண்ணே. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியல? ரஜினி இதுக்கு ரெண்டும் என்ன ஜாட மாடிய குத்தி கட்டி பேசிட்டு இருக்குதுங்க. ஏய் இப்ப என்ன மாமா கிட்ட மரியாதையா பேசுன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன் அதானே? இல்ல வேற ஏதாவது புதுசா சொல்ல போறியா என்ன? அண்ணா நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் அனு ஆபீஸ் தான் போயிருப்பாங்க போல இருக்கு. அப்போ போலீஸ் வரலையா? போலீஸ் 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 வந்துருச்சு. போலீஸ். டேய் 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 சம்பத் எந்திரிச்சு உள்ள போடா. போடா. அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த போலீஸும் வரலன்னு. அண்ணா இந்த பண விவகாரத்துல அனு நிச்சயம் மாட்டிக்குவான்னு தான் தோணுது. மாட்டணும் மாட்டணும் மாட்டித்தான் ஆகணும். அப்படி மட்டும் மாட்டிட்டா அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. ஏ ரம்யா, கேஸ் சிம்ல வைக்க சொன்னேன்ல உன்னைய. பக்கத்து வீட்ல என்ன புகையுதுன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம வீட்ல இப்படிதான் பத்திக்கிட்டு எரியும். பாத்தீங்களா இவ பேசுற பேச்ச? திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதோ வரேன். சார் ஸ்கூல் டேஸ்ல கூட அனு மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஏன் காலேஜில் படிக்கும்போது கூட அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு தான் இருப்பா. அவ்வளோ நல்ல பொண்ணு மட்டும் இல்லை சார், அப்பாவி சார். அவ்வளோ நல்ல பொண்ணு மேல திடீர்னு இப்படி ஒரு சார். நான் தான் நேற்று உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணனே, ட்ரஸ்ட் மீ சார். உங்களை தான் சார் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். காலனியில சும்மா யாராவது பார்த்தா கூட ரொம்ப அவமானமா இருக்கு சார். காலையில எந்திரிச்சு தண்ணி பிடிக்க கூட நான் போல சார். சார் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆஃபீஸ் ஃபைலை அவ ஏன் சார் வீட்டுக்கு கொண்டு வரணும்? ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அது பத்திரமா இருக்கணுன்றதுக்காக தான் சார் அவ ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபைலை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல சார், அந்த பயல் பக்கத்துல கூட எங்களை போகவே விடல. எப்பவும் அவ கண் பார்வை அந்த பயல் மேலேயே தான் சார் இருந்தது. சார் உண்மையில அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு எங்க 2 பேருக்குமே தெரியவே தெரியாது சார். உங்க ஆபீஸ்ல திடீர்னு 2 பேர் வந்து எங்களை குற்றவாளிகள்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி சார் ஜீரணிக்கிறது? என்னுடைய டவுட் என்னன்னா, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதானே எனக்கு தெரியல சார். புரியுது சார், நல்லா புரியுது. நானும் சாதாரண ஆளா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன்.
நீங்களே சொல்லுங்க சார். இப்போ நாங்க என்ன பண்ணணும்? அனுவை இப்பவே எங்க கூட கூட்டிட்டு போறது கூட நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இந்த திருட்டு பட்டம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்போ உடனே சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுங்க. சார் டைம் கொடுங்கன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க பட்ட அவமானம். நேத்து உங்ககிட்ட சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் உங்க பக்கம் தான், நியாயத்தோட பக்கம். ஐ ட்ரஸ்ட் அனு. சுபு சார், ஒரு விஷயத்தை பார்த்து எப்ப நம்ம பயப்படுறோம், அதை பத்தி ஒண்ணுமே நமக்கு தெரியாதப்பதான். இந்த கார்ப்பரேட் உலகம் அப்படிதான். உங்களுக்கு இந்த கல்ச்சர் பத்தி தெரியாதுன்றதால தான் இதை பார்த்து பயப்படுறீங்க. இந்த ரூம், இந்த அட்மாஸ்பியர், இந்த கல்ச்சர் எல்லாம் வெளியில தான் பூதாகரமா இருக்கும். உள்ள இதுவும் ஸ்கூல் மாதிரி தான். இந்த மாதிரி இடத்துல 4-5 மாசம் வேலை செஞ்சவங்களுக்கு தான் நான் சொல்றதெல்லாம் புரியும். அதனால நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படாதீங்க. என்னால இப்போதைக்கு வேற எதையும் ஓப்பனா சொல்ல முடியாது. உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நான் உங்க பக்கம். அதே சமயம் இது என் ஆபீஸ். என் ஸ்டாஃபை நான் விட்டு கொடுக்கவும் முடியாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. அதுக்காக அணுக்கு நடந்த அநியாயத்தை அப்படியே விட்டுருவேன் மட்டும் கற்பனை பண்ணி கூட பார்க்காதீங்க. நீதி கிடைக்கிற வரை இதை நான் விட மாட்டேன். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லா சாட்சிகளும் அணுக்கு எதிராக தான் இருக்கு. உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை நான் சொல்லல. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொல்றேன். நேத்தே சொன்னனே உங்க கோஆபரேஷன் வேணும்னு. இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அது போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். ஃபைல் வீட்ல இருந்தப்ப யாராவது வந்தாங்களா? எங்க வீட்டுக்கு யார் சார் வர போறாங்க? எங்க காலனில இருக்கிறவங்க ரம்யா, சம்பத்து இவங்க தான். அவங்க இல்லாம வேற யாராவது? சார், என் தங்கச்சி பூர்ணி இப்ப என் வீட்ல தான் இருக்கா. அவளும் 2 நாளா வீட்லயே இல்ல. அவ நர்ஸா இருக்கா, ஆஸ்பத்திரியில நிறைய வேலை, அதனால அங்கேயே தங்கிட்டா. வேற யாராச்சும் வித்தியாசமா புதுசா உங்க கூட கான்டாக்ட் பண்ணி நல்லா பேசி ஏதாவது டிஃபரெண்டா? சார் அது புஷ்பா, சார் கேக்குறாருல, சொல்லு. மிரட்டாதீங்க, பயப்படுறாங்க பாருங்க. அவங்களா யோசிச்சு பொறுமையா சொல்லட்டும். சொல்லுங்க. இவன் முழிக்கிறத பார்த்தா இவனுக்கு ஏதோ தெரியும்னு தோணுது சார் எனக்கு. பயப்படாம சொல்லுங்க. சார் அது ஒரே ஒருத்தங்க வந்திருந்தாங்க சார். யார் புஷ்பா? அது யார் வந்திருந்தாங்க? சொல்லுங்க, யார் வந்திருந்தாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அது சார் உங்க ஆபீஸ்ல இருந்து தான் சார் வந்திருந்தாங்க. எங்க ஆபீஸ்ல இருந்தா? யார் வந்தா? எஃப்எம்மா? எப்பவும் இல்ல சார். வேற யார் வந்தா? தெரியல சார். சரி, என்ன விஷயமா வந்தாங்க? புஷ்பா, சார் கேக்குறாருல, சொல்ல மாட்டியா நீ? சார், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பொறுமையா இருங்க. நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மறைக்காம சொன்னாதான் நான் மேற்கொண்டு என்ன செய்யலான்னு பார்க்க முடியும். இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. ப்ளீஸ் சொல்லுங்க. எவ்வளவு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருந்தது. ஒரு அப்பாயின்மெண்ட் இல்ல, ஒரு பெர்மிஷன் லெட்டர் இல்ல. ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வர மாதிரி 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குவாங்கன்னு. எக்ஸாக்ட்லி பங்கஜ். உங்களுக்காக தான் எடுத்து கொடுத்தேன் மீராஜி. தேங்க்ஸ் பங்கஜ். பட் பி சீரியஸ் பங்கஜ், ப்ளீஸ். சாரி மீராஜி. வெளியில 1000 பேர் சாரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக கியூல நிக்கிறாங்க. ஆனா இவங்க என்னடானா, மை காட், எல்லாம் நம்ம சார் கொடுக்கிற மடம். சி, இடம். அனு அப்பா அம்மாவை பார்த்தா ஏதோ
சம்பந்திங்களை பார்த்த மாதிரி நம்ம சார் ஓடுறத பார்த்தாலே எரிச்சலா இருக்கு பங்கஜ். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப பெர்ஃபெக்ட் மேடம். நோ 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 டச் இட். இந்த ஆபீஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி லெக்சர் அடிக்கிறதே நம்ம சூர்யா சார் தான். ஆனா இந்த அணுவை பார்த்தாச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஏன் பங்கஜ் இப்படி? என்கிட்ட கேட்டா ஐயோ உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்களோ இதெல்லாம் யோசிச்சா பேசாம சூர்யா சார் ரூம்ல ஒரு கேமரா வச்சிடலாம் போல இருக்கு. எனக்கே நீங்க டஃப் ஃபைட் கொடுப்பீங்க போல இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல இருக்கு. பங்கஜ் நான் ஜஸ்ட் சொன்னேன். உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கு வாயில வச்சு பேசாதீங்க. ஓகே? கண்ணு காது மூக்கு நான் வைக்கல மீராஜி. இன்னொரு பழமொழி சொல்றேன் கேளுங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஓவர் ரியாக்ஷன் இஸ் நாட் குட் மீராஜி. இனஃப் பங்கஜ். சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல சுப்பு. சார் திரும்ப திரும்பவும் கேட்கவும் தான் எனக்கு இவன் ஞாபகத்துக்கே வந்தான். இவன்னா யாரு? கோவமா கத்தாத சுப்பு, எனக்கு பயமா இருக்கு. இந்த பாரு புஷ்பா, கோவத்தை அதிகமாக்காத. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல யார் என்னன்றத சொல்லிடு. யாரு யாருன்னு கேட்டா எனக்கு பேர் தெரியலையே. சார் ஆபீஸ்ல இருந்தா வந்தாங்க. ஆனா சார் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். அதை நான் பாத்துக்கிறேங்க. அவன் ஏன் வந்தான்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ, அவர் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? இன்னும் எத்தனை தடவை உங்ககிட்ட இதை பத்தியே கேக்குறது? அவன் யார், அவன் எதுக்கு வந்தான், என்ன பர்பஸ், அதை சொல்லு. என்ன மன்னிச்சிரு சுப்பு. அவன் வந்தது முறுக்கு ஆர்டர் தர. முறுக்கு ஆர்டர் உங்ககிட்ட? இந்த ஆபீஸ்ல இருந்து முறுக்கு ஆர்டருக்கு வந்தானா? என்ன வளர்ற? வளரல சுப்பு, உண்மையத்தான் சொல்றேன். மீரா மேடம் தான் அவனை அனுப்பி விட்டாங்க. சார், நான் ஒரு வாட்டி ஆபீஸ்க்கு கொடுத்து விட்ட முறுக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சான். முக்கியமா சந்திரா சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால நெய் முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் பண்ணி கொடுக்க சொல்லி மீரா மேடம் தான் கேட்டுக்கிட்டாங்க. நான் இந்த பிசினஸ் எல்லாம் இப்ப பண்றது இல்லைன்னு முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அப்புறமா இத பண்ணா ஒரு 4 காசு வரும், அதனால சுப்புக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சேன் சார். அவங்க 50,000 ரூபாய் அட்வான்ஸும் அந்த ஆள்கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. சார், இந்த காசெல்லாம் வரணும் தான் சார் நான் இதை ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ இந்த காசு சம்பாதிக்கலன்னு எவன் அழுதான்? எவ்வளவு சொல்லிருக்க உனக்கு? இந்த பாழா போன முறுக்கு பிசினஸ் எல்லாம் தூக்கி ஏற கட்டுன்னு. இப்ப பாரு, அதனால என்ன இல்லாம உனக்கு பாத்தியா? திட்டாத சுப்பு. திட்டாம கொஞ்சம் வாங்கலாம் உன்ன. சார், 4 காசு வந்தா கடன் அடைக்கலாமே நல்ல எண்ணத்துல தான் நான் இதை பண்ணேன். சார், அவங்க உங்க ஆபீஸ்ல இருந்து தான் சார் வந்தாங்க. அதான் நீங்க முதல்ல கேட்டப்போ எனக்கு எந்த சந்தேகமும் வரல. முறுக்கு பிசினஸ் இப்ப ரொம்ப அவசியமா? பணம் சம்பாதிக்க நான் உயிரோட எல்லாமே இப்ப செத்தா போயிட்டேன். சார், அவங்க பண்ணதுல தப்பு இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா சுப்பு, நான் எந்த தப்பும் பண்ணல. திட்டு சுப்பு, ஆனா இங்க திட்டாத, வீட்டுக்கு வந்து திட்டு சுப்பு. இதெல்லாம் விவரமா பேசு. சார் ப்ளீஸ், அவங்க சொல்லட்டும். ஓ புஷ்பா, இப்போது முழுசா சொல்லி தொலை. அவன் வந்து எல்லா விவரமும் கேட்டுட்டு போனான். 5 நிமிஷம் கூட இருக்கல. நான் கொடுத்து விட்ட முறுக்கு சாப்பிட்டு அவனே அசந்து போயிட்டானா சார். ஒரு 300 பேருக்கு முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் பண்ணி கொடுக்கறதுக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸா செக்கும் கொடுத்தாங்க சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். அவனுக்கு சர்டிபிகேட் கொடு. எல்லாம் என் தலையெழுத்து. இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல புஷ்பா நீ என்கிட்ட. பலகாரம் செய்யற அன்னைக்கு உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்ச சுப்பு. ஓகே, அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இல்ல, அவன் உங்க வீட்ல என்ன பேசினா, எவ்வளவு நேரம் இருந்தா? அதான் சொன்னேனே, 5 நிமிஷம் கூட இல்ல, உடனே போயிட்டான்னு. இல்ல, முதல்ல இருந்து திரும்ப சொல்லுங்க. அவன் உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொல்லுங்க.
மேடம், யாரு? மேடம் நான் சூர்யா சார் ஆஃபீஸ்ல இருந்து வரேன். மீரா மேடம் அமிச்சாங்க. இங்க புஷ்பான்னு. ஆமாமா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. சொல்லுங்க. நீங்க செஞ்ச முறுக்க சாப்பிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் இந்த மாதிரி டேஸ்டே வராதுன்னு சொல்லி புகழ்றாங்க. எல்லாம் உங்க கைராசி தான். நீங்க ஒரு முறுக்கு சாப்பிடுறீங்களா? இருக்கு என்கிட்ட. இல்ல மேடம், பரவாயில்ல. நான் நீங்க செஞ்ச முறுக்க சாப்பிட்டு அசந்து போயிட்டேன் மேடம். நம்ம கம்பெனிக்கு ஃபாரின்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கலாச்சார அடையாளமா இனிப்பு கொடுக்கலான்னு இப்படி பண்றோம். சுமாரா ஒரு 300 பேருக்கு நெய் முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் தேவைப்படுது மேடம். ரெண்டையும் அரை கிலோ கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு தரணும் மேடம். எம்டி பாக்ஸ் நாங்க கொடுத்துருவோம். இந்தாங்க மேடம் அட்வான்ஸ் 50,000 ரூபாய்க்கு செக்கு. நீங்க வேலையை ஆரம்பிக்கிறப்ப அடுத்த செக்கு தரோம் மேடம். நல்லா பண்ணிடலாம். காபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? மேடம் நீங்க இஞ்சி டீ ஸ்பெஷலிஸ்ட்னு ஆபீஸ்ல எல்லாரும் சொன்னாங்க மேடம். முடிஞ்சா ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுங்க மேடம். கண்டிப்பா. இதோ ஒரு நிமிஷம். நல்லா இருக்குதா? இப்படி ஒரு டீயை சாப்பிட்டதே இல்லை மேடம். முறுக்கு சாப்பிடுறீங்களா? டீயோட முறுக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மேடம், வேண்டாம். டைம் ஆச்சு மேடம், நான் கிளம்பணும். தேங்க்ஸ் மேடம். வர மேடம். நீங்க நம்ம கம்பெனிக்கு தான் ஸ்வீட்ஸ் பண்றீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் மேடம். ஏன்னா கம்பெனியோட செக்யூரிட்டி பாலிசி அதான். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன் மேடம். அம்மா மகமாய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய முறுக்கு ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்க. இந்த பணம் வந்ததும் சுப கடன் எல்லாம் அடைச்சிடலாம். அப்புறம் அனுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம்.